Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையின் போது மின் தடையை ஏற்படுத்தியது யார், காலனியை வீசியது யார் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். பாஜக கொள்கை எதிரி என தெரிவிக்கும் விஜய் எப்படி பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருப்பார் எனவும் கூறினார். 41 பேர் பரிதாபமா செத்து போயிட்டாங்க. செத்தல பாத்தீங்கன்னா கணவனை இழந்த பெண் 10 வயது சிறுவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 10 வயது சிறுவனும் அந்த இடத்துல இறந்து போறாங்க. அந்த தாய் தனியா நிக்கிறாங்க. இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய. யாரு கரண்ட் ஆஃப் பண்ணது, யாரு செருப்பு தூக்கி வீசினாங்க, காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது, ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 30 ஆம்புலன்ஸ் வேன் வருவதற்கான காரணம் என்ன, ஏன் முதலமைச்சர்லாம் வந்தா நல்ல இடங்கள்ல ரவுண்டானா போல இடங்கள்ல பெர்மிஷன் கொடுக்கறாங்க, இவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த இடத்துல பெர்மிஷன் தரல, இதையெல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்களை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்?